இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படும் ஆண்டவரே, ஞானத்தை புரிந்தலும் எனக்கு ஆசிரியான் Father mighty name of Jesus. நம்ம சமாதானத்தின் ஆவி கண்களுக்கு காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி சொல்லட்டும். Receive the peace of Christ in the name of Jesus we pray. Amen. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. இன்னைக்கு திருப்பாடல் 84வது சங்கீர்த்தனத்தில் இருக்கின்றோம். திருப்பாடல் 84வது சங்கீர்த்தனத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு தியானிக்க போறோம். இங்க கோயிலை பற்றி அவர் வர்ணிச்சிருப்பார். அவர் எந்த அளவுக்கு ஒரு கோயில்ல இருந்து அவர் ஆராதிக்கணும்னு விரும்புகின்றார் அப்படின்றது அதுல போடுறது. மகிழ்ச்சி, அதுல அந்த கோயில ஆராதிப்பதன் மகிழ்ச்சியை பத்தி அதை பேசுவதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே உங்க ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகின்றேன். எல்லா நேரத்திலையும் துதியுடன் நான் இருக்கணும், நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி இவர் இங்க அறிக்கை இடுகின்றார். இந்த ஒரு சூழ்நிலை முக்கியமா அந்த காலகட்டத்தில் இந்த கோயில் ஆராதிப்பது அப்படின்றது அதான் ஆண்டவரோட பிரசன்னத்தின் ஒரு அறிகுறி. ஆனா அவ இந்த காலகட்டத்தில் இந்த கோயில்னா என்ன? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 24வது வசனம். ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும்? அருள், அவர் நற்கருணையில், அவர் ஆவியிலும் உண்மையாக அவர் வந்திருக்கின்றார். அதில் நம்ம ஆராதிக்கின்றோம். வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 24வது வசனம். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. ஆவியிலும் உண்மையிலும் நம்ம அவரை வழிபடணும். அது நற்கருணையில் தான். நம்ம சரீரம் தான் ஆலயம், கடவுளின் ஆலயம். நற்கருணை நம்ம பெறும்போது, ஆண்டவருக்கு ஏற்றபடியான முறையில் பெறும்போது நம்ம ஆலயமாக மாறுகின்றது. அப்போ இந்த பழைய ஆலயம் என்ன ஆச்சு? மத்தேயு 24வது அதிகாரம் 1வது வசனம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற விஷயம் அப்படின்றது சில பேருக்கு ஒரு என்ன சொல்லலாம், கத்தோலிக்க திருச்சபைன்னு இல்லாம வேற சபையில நிறைய இதை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மத்தியில அந்த அளவுக்கு இதுல ஒரு அறிவு இல்லாததுனால பல பேர் இதை வைத்து ஏமாற்றுகின்றார்கள். அதனால இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் அடுத்து வாசிக்கிறீங்களா? இயேசு கோவிலை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்த போது அவருடைய சீடர்கள் கோவில் கட்டடங்களை அவர்களுக்கு காட்ட அவரை அணுகி வந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்களே அல்லவா? இங்கே கற்கள் ஒன்றின்மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. உறுதியாக சொல்கின்றேன், கற்கள் அங்க எல்லாம் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு ஆண்டவர் அதுல வெளிப்படுத்துகின்றார். எல்லாமே இழிஞ்சு விடுது, சுக்குநூறா போயிடும் அப்படின்றது. இது ஒரு நடந்த நிகழ்வு. இது ஒரு நடந்த நிகழ்வை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்து அதை பத்தி பேசுறார். நடக்க போற நிகழ்வு, நடக்க போற விஷயத்த கடவுள் இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எந்த ஒரு நிகழ்வை பற்றி அவர் பேசு? இந்த 70வது நூற்றாண்டு ரோமியர்கள் ஜெருசலம் நகரத்தை முழுவதும் அவங்க அழித்து அந்த மக்கள் எல்லாரையும் கொலை செய்கின்றார்கள். 10 லட்சம் பேர் இறந்துருவாங்க. 10 லட்சம் பேர். பொதுவா ஜெருசலம் அந்த காலகட்டத்தில் ஒரு 30,000 பேர் 40,000 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படி 10 லட்சம் பேர் இறந்தாங்க? சீஜ் ஆஃப் ஜெருசலம், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். சீஜ் ஆஃப் ஜெருசலம், இதை பத்தி தமிழ்ல கூட வீடியோஸ் எல்லாம் இருக்கும்.
சீஜ் ஆஃப் ஜெருசலம் அப்படின்னு சொல்லிட்டு அது சூழ்ந்து நின்று அவங்க அழிப்பதை நீங்க வந்து பார்க்கணும். மத்தேயுல பாத்தீங்கன்னா இது போடப்பட்டிருக்கின்ற விதம், மத்தேயுல இந்த ஒரு நிகழ்வு போடப்பட்டிருக்கின்ற விதம் வந்து நேரடியா இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அது நேரடியா போடவில்லை. அது எப்படி போட்டிருக்குன்னா வந்து அது மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதே நீங்க லூக்கா நற்செய்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக ரோமியர்கள் வந்து அந்த ஆர்மி சூழ்ந்து இருந்து அவங்க வந்து அழிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்க தெளிவாக அங்க போட்டிருக்கிறத பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம், லூக்கா நற்செய்தியில 22வது அதிகாரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அதுல போடப்பட்டிருக்கும். ஒரே நிமிஷம். ஒரே ஆர்மி வந்து வில் சரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அதனால பல பேர் வந்து இதை பத்தி தெளிவா தெரியல. சில பேர் வந்து என்ன சொன்னா உபதிரவ காலம் வரும், அந்த காலத்துல இயேசு ஆண்டவர் ரகசியமாக வருவார், அந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் நம்ம சமூகத்துல பல பேருக்கு வந்து இந்த வேற சமூகத்துல இருந்து இந்த ப்ரொடெஸ்டன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தவறான போதனைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல நீங்க கேட்டு ஏமாற்றப்படக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு நம்ம இதை ஆழமாக சிந்திக்க போறோம். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம், அதுல 20வது வசனம். லூக்கா நற்செய்தி 21:20. எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழி வாங்கும் நாள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். ஆமேன். ஆமேன். அப்ப பொதுவா நம்ம இவங்க எந்த வசனத்தை வச்சு இதெல்லாம் அவங்க சொல்றாங்க? ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் வந்து ரகசியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு ஆவல், இது என்ன நடக்கும், இது நமக்கும் நடக்குமா, ஆண்டவர் நம்மளையும் கூட்டு போவாரா, அந்த மாதிரி பலவிதமான ஒரு ஆர்வமான சிந்தனைகள் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆர்வத்தை மனிதர்களுக்குள்ள இந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுவதுதான் இவங்களோட வேலை. இந்த எந்த வசனத்தை வச்சு இந்த ஆர்வத்தை தூண்டுகின்றார்கள் அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம், இது 2 வசனங்கள் எடுத்து வாசிச்சு அவங்க வந்து சில பேர் எடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பயத்தை உண்டாக்குவாங்க. ஐயோ நானா எடுக்கப்படுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழுந்து. மத்தேயு 24வது அதிகாரம் 40, 42 வாசிக்கிறீங்களா? இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டு இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த எடுத்துக்கொள்ளப்படுவர் அப்படின்றது அந்த வசனங்களை வச்சு மட்டும் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இதை எதை வைத்து புரிந்து கொள்ளணும்? அதுல அடுத்து இருக்கிற முன்னாடி இருக்கிற வசனங்கள் வாசிச்சாதான் இது உங்களுக்கு புரியும். முதல் முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது 34வது வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல போட்டிருக்கோம், இதெல்லாம் இந்த 34வது வசனத்துக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே இந்த தலைமுறைக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரு வற்புறுத்தி சொல்றாரு. உறுதியா இது நடக்கும், நிகழாம இருக்காது அப்படின்னு 24ல 34வது வசனம் மத்தேயு வாசிக்கிறீங்களா? இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன்.
இந்த தலைமுறை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு 40 வருஷத்துக்குள்ள நடக்க போற விஷயத்தை இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். 40 வருஷத்துக்குள்ள நடக்க போற விஷயத்தை இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த அழிவு இந்த 40 வருஷத்துக்குள்ள நடந்துடும். இந்த அழிவு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 67வது நூற்றாண்டுல இருந்து 73வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த சீஜ் ஆஃப் ஜெருசலம் அப்படின்னு சொல்லி இந்த அழிவு நடந்தது. இந்த 40வது இந்த 36வது வசனத்தை பார்த்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டவர் சொல்ற விஷயம் இரண்டாவது வருகையை பற்றி, தீர்ப்பின் காலத்தை வந்து கடைசி அவரோட வருகையை பற்றி சொல்ற விஷயம். நடுவுல சீக்கிரட் வருகை எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. சீக்கிரட் வருகை எல்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்து தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். இந்த நாள் இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாங்க. அவர் இரண்டாவது வருகையை பற்றி அவர் வெளிப்படுத்துகின்றார். நோவாவின் காலகட்டத்தில் நடந்ததை போல் அப்படின்னு சொல்லி, நோவா காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? முழுவதும் அழிவுதான். அவர் மட்டும்தான் வந்து அவரும் அவரோட குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்படுகின்றார். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இயேசு ஆண்டவர் என்ன பேச வருகின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அழிவை பற்றி அவர் பேச வருகின்றார் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இரண்டாவது அவரோட வருகை அப்படி இருக்கும். உங்க ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகின்றார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த வருகையின் நேரம் தெரியாதுன்னு சில நபர்கள் மட்டும் எடுக்கப்படுவார்கள் அப்படின்றது கிடையாது. அது தப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இயேசு ஆண்டவர் வந்தார்னா அது எப்படி இருக்கும்? அப்ப நமக்கு இந்த கேள்வி வரும், நம்ம மனசுல எழும்புற கேள்வி, இயேசு ஆண்டவர் வந்தார்னா அது எப்படி இருக்கும்? நமக்குள்ள இந்த கேள்வி எழும்புவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம இதை தெளிவாக இன்னைக்கு அதையும் புரிஞ்சுக்கும். 1 தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4வது அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல 16, 17 இந்த உலகமே பார்க்கும் அவர் வருகின்றதை. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16, 17 வாசிக்கிறீங்களா? இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 14, 15 வாசிக்கிறோம். 16, 17 அது மட்டும் 2 மட்டும் வாசி. கட்டளை தலைமை வானதூரரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலமும் முழங்க, ஆண்டவர் வானி நின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்போதும் ஆண்டவரோடு இருப்போம். இரண்டாவது வருகை அப்படின்றது தான் அதுல போட்டிருக்கு. ஒரு சீக்கிரட்டா வருவாருன்ற ஒரு விஷயமே கிடையாது. ரகசியமா ஒன்றும் அவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மள மாதிரி கிடையாது. அப்ப இந்த உபதிரவ காலம், அந்த மாதிரி ஒரு காலம் இருக்கே பிரதர், நான் அது வந்து கடவுள் நம்ம அவரோட பிள்ளைகளை வந்து இந்த உபதிரவெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த வேதனையெல்லாம் ஒரு விட்டுருவாரா அப்படின்னு வந்து சிந்திக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு ஆண்டவரே சொல்றாரு மத்தேயு 24வது அதிகாரத்திலேயே, அதிகமான உபதிரவம் நிறைய இருக்கும். ஆனா அது வழியா நம்ம செல்ல வேண்டி இருக்கும். திருச்சபையின் நம்பிக்கையும் அதுதான். கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை அதுதான். நமக்கு உபதிரவங்கள் அந்த கடைசி காலம், அந்தி கிறிஸ்து அந்த ஒரு நேரத்தில் நமக்கு சில உபதிரவங்கள், நிறைய உபதிரவங்கள் இருக்கும். ஆனா அது வழியா நம்ம செல்ல வேண்டியிருக்கும். சிலுவை இல்லாமல் நமக்கு வெற்றி கிடையாது. மத்தேயு 24வது அதிகாரம் அதுல இருக்கிற எல்லா வசனங்களும் அதை பத்தி தான் போட்டிருக்கு. சரிங்களா? 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா
எப்படி அந்தி கிறிஸ்துவ எப்படி வருவாங்க, எப்படி மேல இயேசு ஆண்டவரை போல் பல அதிசயங்கள்லாம் செய்வாங்க. அதிசயங்களை பார்த்து நம்ம மட்டும் போகக்கூடாது. ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக போதிக்கிறது, அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம செல்லுகின்றவர்களாக இருக்கணும். நம்ம ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக மட்டும் செல்கின்றவர்கள் இந்த இந்த ஒரு விஷயத்துல அகப்படுவோம். மத்தேயு 24 அதிகாரம் 21 இருந்து 24 வாசிங்க. ஏனெனில் அப்போது பெரும் வேதனை உண்டாகும். உலக தோற்றம் முதல் இந்நாள் வரை இத்தகைய துன்பம் உண்டானதில்லை, இனிமேலும் உண்டாக போவதில்லை. அந்நாள்கள் குறைக்கப்படாவிட்டால் எவரும் தப்பி பிழைக்க முடியாது. எனவே தாம் தேர்ந்து கொண்டவர்களின் பொருட்டு கடவுள் அந்நாளை குறைப்பார். அப்பொழுது யாராவது உங்களிடம், இதோ மெசியா இங்கே இருக்கின்றார், அதோ அங்கே இருக்கின்றார் என சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்ய பெரும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்வார்கள். இதை முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆமீன். ஆமீன். இதனாலதான் தோமையார் விசுவசிக்கல. இயேசுவாண்டவர் திரும்ப வந்திருக்கின்றார் சொன்னோன்னே இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வருவாங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் விசுவசிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு போதனை இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். போதனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3-4. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3-4 அதை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் எப்படி அவங்க நம்மளை ஏமாற்றுறதுக்கு சாத்தான் வருவான் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்துல 3-4. எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும். பின்னர் நெறிகெட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும். அவன் அழிவுக்கு உரியவன். தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான். அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாக காட்டிக் கொள்வான். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் தெளிவான அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. சில விஷயங்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, அடையாளங்கள் இருந்தா மத்தாது, போதனை ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியான போதனை இருக்கின்றதா அப்படின்னு சிந்தித்து பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. அப்ப நமக்கு பல கேள்விகள் இன்னும் எழும்பும், நிறைய கேள்விகள் எழும்பும். இதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய கேள்விகள் அதிகமாகவே எழும்பும். சரிங்களா? திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, திருவெளிப்பாடை எதற்காக எழுதினார்கள்? இந்த முதல் பகுதி 1வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் அந்த காலகட்டத்தின் அந்த அழிவு வருகின்றதை பற்றி எழுதப்பட்ட ஒரு விஷயம் இது. திருவெளிப்பாடு 1வது அதிகாரத்துல 1வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளர்களாகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இது விரைவில் நடக்க போற விஷயம். விரைவில்னா என்ன? அந்த காலகட்டத்துல நடக்க போற விஷயத்த திருவெளிப்பாடுல முக்கியமா இந்த 19வது அதிகாரம் வரைக்கும் அது போடப்பட்டிருக்கு. 19வது அதிகாரம் வரைக்கும். ஆனா அந்த 19வது அதிகாரத்திலிருந்து தான் நமக்கு இன்னும் சில பேர் இன்னும் அதிகமான கேள்விகள் எழுப்புவார்கள். அதுல பலவிதமான சிந்தனைகள் இருக்கு. இந்த 20வது அதிகாரம், முக்கியமா 20வது அதிகாரத்துல எப்படி சாத்தானின் ஆதிக்கம் ஒரு 1000 வருடங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க வெளிப்படுத்துவதை வைத்து 20வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தினப்பட்டு வைத்து பல கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி
இதெல்லாம் இந்த 19வது அதிகாரம் வரைக்கும் இதெல்லாம் விரைவில் நடக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் வந்து இன்னும் ஒரு மேலோட்டமா சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். திருவெளிப்பாடு 11வது அதிகாரம். திருவெளிப்பாடு 11வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பின்பு போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. எழுந்து கடவுளின் கோவிலையும் பலிபீடத்தையும் அளவிடு, அங்கு வழிபடுவோரை கணக்கிடு. ஆனால் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு, ஏனெனில் அது வேற்றினத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருநகரை அவர்கள் 42 மாதம் மிதித்து சீரழிப்பார்கள். நான் என் சாட்சிகளில் 2 அனுப்புவேன். அவர்கள் சாக்கு உடை உடுத்தி 1260 நாளும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த 1260 நாட்கள் அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 42 மாதங்களாக வரும். இந்த 42 மாதங்களை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படின்றது வரும். ஆண்டவர் தண்டனை கொடுக்கின்ற ஒரு காலம். அது ஆழத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை. இந்த 3 வருஷம் 2வது வசனம் 3வது வசனம் அதுவும் 3 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் அப்படின்றது 2 மடங்கான தண்டனை அப்படின்னு 3 வருஷம் 3 வருஷம் இது 7 வருஷம். அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி 67வது நூற்றாண்டுல இருந்து 73வது நூற்றாண்டு வரைக்கும் 7 வருஷத்துக்கு அந்த ரோமியர்கள் வந்து அந்த மொத்தமா அழிச்சிருவாங்க. இது வரைக்கும் ஜெருசலேம் கோயிலை இதுவரைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தாலும் சரி, இது வரைக்கும் அவங்களால அதை கட்டி எழுப்ப முடியல. அதுதான் உண்மை. எவ்வளவு வல்லமை அப்படின்றது கிடையாது, ஆண்டவரோட தீர்ப்பு அப்படின்றது அது வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு மனித முயற்சிகள் வீணானது. கடவுள் வந்து அங்க ஒரு சபிச்ச மாதிரி அது. பல பேர் வந்து ஜெருசலம் போனோம், இது போனோம், ஆண்டவரோட நற்கரணை ஆண்டவர் முன்னாடி போய் அங்க உக்காந்து ஆண்டவர் அங்க வந்து அவர் வந்திருக்கிறார், நம் மத்தியில் இருக்கின்றார், உக்காந்து நம்ம ஆராதித்தோம் என்றால் ஆண்டவரை நம்ம நேரிட்டு சந்திக்கலாம். அதை விட்டு நம்ம பல நேரத்துல வந்து ஜெருசலம் எனக்கு போகணும், எனக்கு அது பார்க்கணும், இது பார்க்கணும் நம்ம ஆசைப்படணும். போறதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா அதை விட அற்புதமான உயிருள்ள கடவுள் நற்கருணையில் நம்ம மத்தியில் வாழ வந்திருக்கிறார். அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்குறோம். நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியா தான் உட்காந்துட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் நேரம் வந்து அவரோட செலவழிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த திருவெளிப்பாடு இது 11வது அதிகாரம். இதுல பல அடையாளங்கள் இருக்கு. இது அந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது. பல கேள்விகள் எழும்புற விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 20வது அதிகாரம். இந்த 20வது அதிகாரத்துலதான் பல கேள்விகள் நமக்குள்ள வந்து எழும்பும். என்ன பிரதர் இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்ட்டு. இதுல பல சிந்தனைகள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து நேரமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் இந்த பெரும்பாலும் இந்த சிந்தனைகள்லாம் பாத்தீங்கன்னா 1800 ஒரு 1900s அந்த டைம்ல தான் இந்த ஒரு பெரும்பாலும் இந்த சிந்தனைகள்லாம் வந்திருக்கு. இந்த அகஸ்டின் இந்த புனிதர்கள் அந்த காலகட்டத்தில் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல இந்த சிந்தனைகள்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே சிந்தனை தான். ஒரே சிந்தனை தான். என்ன சிந்தனை? கத்தோலிக்க திருச்சபைக்கு இது ஒரு சிந்தனை தான் இருக்கு. சில பேர்லாம் வந்து என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில ப்ராட்டஸ்டன்ட் நபர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா 1000 வருடங்களுக்கு இயேசு ஆண்டவர் வந்து சரீரத்தோட வந்து இங்க வந்து அவர் அரியணையிலிருந்து அவர் வந்து ஆட்சி செய்வாரு அப்படின்னு. இந்த மாதிரி பல விதமான சிந்தனைகள்லாம் இருக்கு. ஆனா உண்மையான சிந்தனை என்ன? இந்த 1000 வருடங்கள் அப்படின்றது ஒரு அடையாளம். அது ஒரு முழுமையை குறிக்கின்ற ஒரு விஷயம். ஒரு முழுமையை குறிக்கின்ற விஷயம். இந்த அவர் முதல் வருகை, அவர் சிலுவை மரணத்துக்கு அவரோட முன்னேற்றத்துக்கு அப்புறமும் 2வது வருகைக்கு நடுவுல இருக்கின்ற
ஒரு காலத்தை குறிக்கின்ற விஷயம். இயேசு ஆண்டவர் இப்ப ஆட்சி செலுத்துகின்றார். ஆன்மீகமாகவும் அருள் சாதனங்கள் வழியாகவும் திருச்சபை வழியாக அவர் நம்ம மத்தியில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு அவரோட உறவுக்கு வருவதற்கு நம்ம முயற்சிகள் எடுக்கின்றோம், அவருக்கு ஏற்றபடியாக வாழ்வதற்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கின்றோம், தயார் அவர் அவர் இரண்டாவது வருகை வருகின்றது அப்படின்னு சொன்னா அது தயார் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கு, நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்மளால சொல்லிக்க முடியும், நான் தயாரா இருக்கேன், இப்போ ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு, நான் தயாரா இருக்கேன், அவருக்கு ஏற்றபடியாக நான் செயல்பட்டு இருக்கேன், அவர் விருப்பத்தை நான் செயல்பட்டு இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன், அவர் திருவுளத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதுதான் நான் நாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம மத்தியில எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றான். அதனால பல விதமான போதனைகளுக்கு ஏமாற்றத்திற்கு உள்ளாகாதீங்க. ஆண்டவர் இந்த பல 666 அந்த மாதிரி பல விதமான சிந்தனைகள்லாம் இருக்கு. அது எதை குறிக்கின்றது அப்படின்னு பல விதமான ஆச்சரியம் இருக்கும். இது இந்த ஆளை குறிக்கின்றது, சில பேர் அவங்க சொல்லுவாங்க இதான் ட்ரம்பை குறிக்கின்ற விஷயம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல யார் அவங்களுக்கு தோணுதோ, யார் அவங்களுக்கு பிடிக்கலையோ, அத அந்த அந்த காலகட்டத்துல ஹிட்லர் அப்படின்னு யார் அவங்களுக்கு பிடிக்கலையோ அது இந்த காலகட்டத்துல அவங்கதான் அப்படின்றாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 19வது அதிகாரம் வரைக்கும் இது அந்த காலகட்டத்திற்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம். இது அந்த 666 அதை வைத்து அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க, எதனால இது 666 அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது தடவையா திருவெளிப்பாடுல வருகின்றது கிடையாது. சாலமன் எந்த அளவுக்கு தாலந்து கோல்டு தாலந்துகளை அவர் வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 666 தாலந்து கோல்டு அவர் வாங்கினார் அப்படின்னு, கோல்டுக்கு அடிமையாக இருந்தார் அப்படின்ற குறிக்கின்ற விஷயம் அது. இந்த 666 வைத்து அவரு என்ன சொல்ல விரும்புகின்றார், முழுமையாக தீமையாக இருக்கின்றார் அப்படின்றத குறிக்கின்ற ஒரு விஷயம். முழுமையாக தீமை. மனிதன் 6வது நாள் படைக்கப்பட்டான், அவனோடதான் விலங்குகளும் 6வது நாள் படைக்கப்பட்டது. மனிதன் 6வது நாள் படைக்கப்படுகின்றான். தொடக்க நூல் 1வது அதிகாரம் எடுத்து வாசிச்சீங்கன்னா பார்க்கலாம் நீங்க. விலங்குகளும் அதே நாள் தான். ஆனா மனிதன் உருவாக்கப்பட்டது 7வது நாளுக்காக, கடவுளோட ஒரு உறவுக்காக. ஆனா அந்த உறவுக்கு பதிலாக நம்ம இந்த உலக சார்ந்த ஆசாபாசத்துக்கு அடிமையாக இருக்கும் போது, கடவுளோட ஒரு ஒன்றிப்புக்கு வர முடியாத ஒரு நிலையில் இந்த விஷயத்திற்கு நம்ம அடிமையாக இருக்கும் போது, அப்போ நம்ம 6 தீமையாக இருக்கின்றோம், இந்த விலங்குகளை போல் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகின்றார். விலங்குகளை போல் நம்ம இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகின்றார், நமக்கு புரிய வைக்கிறார். ஆனா அந்த அந்த 6ன்றது தீமையான மனிதனை குறிக்கின்றது. அந்த முழுமையாக தீமை அப்படின்னு சொல்லும் போது 666 அப்படின்றது குறிக்கிற விஷயம். திருவெளிப்பாடு 13வது அதிகாரம் 18வது வசனம் அதுலதான் இதை பத்தி போட்டிருக்கும். அப்ப அது யாரை குறிக்கின்றது? அந்த காலகட்டத்துல இருந்த நீரோ சீசர் குறிக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு அந்த சொல்றாங்க. அந்த விலங்கு அப்படின்னு கூட ஒண்ணு போட்டிருக்கும். அந்த விலங்கையும் ஹெப்ரைய மொழியில பாத்தீங்கன்னா, அதை மொழிபெயர்ப்பு செய்யும் போது அது எண்ணிக்கை எடுக்கும் போது 666. நீரோட பேருக்கும் சரி, இந்த விலங்கோட பேருக்கும் சரி 666 அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு புரிய வைக்க, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க? இந்த கடிதம் வேற யாருக்கு கிடைத்தாலும் புரியக்கூடாதுன்றதற்காக இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ரோமியர்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இது இவங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால இந்த இந்த விதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகமா நம்ம சிந்திச்சிருக்கிறது கம்மிதான். ஆனா அறிவும் நமக்கு தேவை.
நம்ம யாரும் நம்மளை ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக அறிவும் நமக்கு தேவை. இந்த இந்த காலகட்டத்துல அறிவுலாம் இல்லை அப்படின்னா நம்ம ம், ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிடும். அதுக்காக தான். ஏன்னா சில பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றவர்கள் கூட பலவிதமான தவறான போதனைக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தவறான போதனை வழியாக கடவுளை விட்டு விலகி செல்றாங்க. கத்தோலிக்க திருச்சபையை விட்டு விலகி செல்றாங்க. அது அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட இன்னும் தெளிவாக வெளிப்படுத்திட்டு இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இந்த ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். Cleanse us with your precious blood, Lord. Cleanse us from all sin, from all iniquity, from all transgression. உங்க நற்கருணையான உங்க சரீரத்தினுடைய ஒரு ஒன்றுக்கு வருவதற்கு, உங்க ஆராதனை, ஆழமான ஒரு ஆராதனைக்கு வருவதற்கு ஒவ்வொருத்தரையும் உதவி செய்ய மாட்டவரே. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். Receive the peace of Christ in the name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.